Good afternoon, students. Today we are going to discuss about parallelogram law of vector. சரிங்களா, லாஸ்ட் கிளாஸ் வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாச்சுன்னா ரெண்டு வெக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு வெக்டரை நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. இப்போ வந்து பார்க்க போகிறோம்னா parallelogram law of vector. சரிங்களா, இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த வெக்டர். ஞாபகம் இருக்கா பாருங்களேன், ஓபி வெக்டர் ப்ளஸ் பிக்யூ வெக்டர் ரெண்டு ஆட் பண்ணால் கிடைக்கும் நமக்கு இந்த ஆர் வெக்டர்ன்றது கிடைக்கும். சரி, அதாவது சொன்னது ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, இது வந்து ஓக்யூ ஈக்குவல் டு ஓபி ப்ளஸ் பிக்யூ அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டரில் பற்றி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர். The magnitude and angle of the resultant vector are determined as the followings. So, from figures 2.18, consider the triangle ABN, which is obtained by extending the side OA to ON. ABN is a right angled triangle. சரிங்களா, ஸோ நமக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஓஏலேருந்து என்ன பண்ணுறாங்க, என் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைரெக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணதால் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, பிஎன்ன்ற ஒரு ஏரியா கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம parallelogram law of vector நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி, இது நமக்கு எப்போயோ பீத்தாகரஸ் ஆர்த்தோனா ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். cos theta ஈக்குவல் டு sin theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து cos theta ஈக்குவல் டு அட்ஜஸ்டிங் சைட் டிவைடட் பை ஹைப்போடென்ஸ். tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜஸ்டிங் சைட். அப்படி சொல்லிட்டு நமக்கு sin theta, cos theta, tan theta அப்படின்ற 3 ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா, அதில் நம்ம 10th எதை படிச்சிருக்கோம். இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இதோடைய ரிசல்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு cos thetaக்கான ஃபார்முலா இதெல்லாம். சரிங்களா, ஃப்ரம் ஃபிகர் 2.18 என்ன பண்ணுறாங்க, cos theta ஃபார்முலா தீட்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் தீட்டா. சரிங்களா, இதெல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்டெண்டில் தீட்டா பார்த்தீங்கன்னா இது தீட்டா. அப்போது இதுக்கு வந்து தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைட் இது வந்து அட்ஜஸ்டிங் சைட், இது வந்து ஹைப்போடென்ஸ். ஓகேங்களா, இது தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைட், அட்ஜஸ்டிங் சைட், ஹைப்போடென்ஸ் அப்படி சொல்லி தனித்தனியாக பிரிச்சாச்சு. இது தீட்டா. இப்போ cos theta ஃபார்முலா எழுத போகிறோம். cos theta ஈக்குவல் டு அட்ஜஸ்டிங் சைட் டிவைட் பை ஹைப்போடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்ஜஸ்டிங் சைடு என்னது, ஏஎன் டிவைட் பை ஹைப்போடென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கீழே வந்து பின்னு சொல்கிறோம். சரி, ஈக்குவல் டு ஏஎன் ஈக்குவல் டு பி cos theta. ஏன்னா நமக்கு இல்லை ஏஎன் தான் வேணும் இல்லையா, அப்போ ஏஎன் மட்டும் ஒரு பக்கமாக வச்சுப்போங்க, மீது வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு பி cos theta அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைன் தீட்டாக்கான ஃபார்முலா தீட்டாக்கு ஆப்போசிட்ஸ் இல்லையா, ஸோ ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைப்போடென்ஸ். ஸோ ஆப்போசிட்கான ஃபார்முலா என்ன, பிஎன்றது ஆப்போசிட் சைட். அப்போது என்ன பண்ணுறோம், பிஎன் டிவைட் பை பி ஹைப்போடென்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பி. ஓகேங்களா, ஸோ இதை தான் நான் சொல்லியிருப்போம், பிஎன் டிவைட் பை பி. அப்போ நம்ம பிஎன் மட்டும்தான் வேணுன்றதால பிஎன் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, பி அந்த பக்கம் போகும்போது பி சைன் தீட்டாவாக மாறும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் OBN we have OB square equal to ON square plus BN square. சரிங்களா, அதாச்சும் என்னென்னா ஹைப்போடென்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டிங் ஸ்கொயர். சரிங்களா, இது வந்து பித்தாகரஸ்க்கான ஃபார்முலா. நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஞாபகப்படுத்திக்கோங்க. சரிங்களா, ஹைப்போடென்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டிங் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ ஓபி ஸ்கொயர் என்னது, இந்த ஓலேருந்து இந்த பி ஓபி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணல, ஆர் ஸ்கொயர் இல்லாமல் ஓபி ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் என்னது ஆர் இருக்குன்றதில்ல, அப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டுக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஓஎன் ஸ்கொயர். ஓஎன் ஸ்கொயர் என்னது, இந்த ஓலேருந்து இந்த என் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுற, ஓலேருந்து என்ன வரைக்கும் போடுறது அந்த, அப்போது ஏவும் இருக்குது, இங்கே பி cos theta அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்குது. அதுதான் என்ன பண்ண போகிறோம், ஏ ப்ளஸ் பி cos theta இந்த ஹோல் ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் போடுறோம், ஏன்னா ஓஎன் ஸ்கொயர் இல்லையா, அதனால் நம்ம ஸ்கொயர் போடுறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், பிஎன் ஸ்கொயர். பிஎன் ஸ்கொயர்னா எது, இதுதான் பிஎன் ஸ்கொயர். அப்போ பிஎன் ஸ்கொயரோட மதிப்பு என்ன, பி சைன் தீட்டா. அப்போ என்ன பண்ணுறோம், பி சைன் தீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர்.
சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்குது. எப்படின்னா a + b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா? ப்ளஸ் பின்னா அது b cos θ அப்படின்றத b, ஏன்னா அது a. ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா r square equal to a square plus b square cos square theta plus 2ab cos theta. சரிங்களா? a square plus b square cos square theta plus 2ab cos theta. சரிங்களா? இது வந்து பார்த்தா அப்படின்னா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர் உள்ள கொடுத்தா ஆகும் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது நமக்கு கிடைக்கிறவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இந்த b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் தனித்தனியாக பிரிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், இங்கே b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ரெண்டு பேரையும் தனித்தனியாக எடுத்துருங்களா? அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, b ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். சரிங்களா? ரெமே என்னென்ன இருக்குது? 2ab காஸ் தீட்டா இங்கே இருக்குது இல்லையா? அது அப்படிங்கிறது வச்சு நெக்ஸ்ட் a ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. சரிங்களா? அதோட மதிப்பு வந்து 1ன்றதால இதை நம்ம நெக்லைஸ் பண்ணிடுறோம். ரெமே என்ன இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ r ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறும். ஸோ அப்போ நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து r = ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ விச் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் a வெக்டர் அண்ட் b வெக்டர். ஸோ a வெக்டர் b வெக்டருக்கும் ஒரு ரிசல்டன்ட் வெக்டர் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? r = ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதோட டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. if theta is the angle between a vector and b vector then. சரிங்களா? a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் ஆங்கிள் பிட்வீன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? மாடலஸ் ஆஃப் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் r வெக்டர் makes an angle alpha with a vector then in the angle of OBN. சரிங்களா? angle of OBN வச்சு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. OBN இது OBN. சரிங்களா? angle of OBN வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபார்முலா எழுத போகிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா என்ன எழுதியிருக்காங்க பார்க்கலாம். கீழே வாங்க. tan alpha equal to சரியா BN/ON. tan alpha equal to BN/ON. அப்போது டேனுக்கான ஃபார்முலா எழுதணுமா? ஸோ tan alpha equal to BN/ON எழுதியிருக்காங்களா? ஸோ BN/ON பாருங்களேன். இதுக்கான டேனுக்கான ஃபார்முலா எழுத போகிறோம் ஆங்கிள் OBNல. அப்போது ஃபார்முலா என்ன பண்ணுன்னா BN/ON வருமா? ஃபார்முலா என்ன? தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், கீழே இருக்கிறது வந்து அட்ஜசைங் சைட். இது ஆப்போசிட், இது அட்ஜசைங். அப்போது tan θ equal to ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசைங் சைட். கரெக்டாக? ஆப்போசிட் சைட் என்ன இருக்குது பாருங்களேன். பிஎன் பண்ணால் இதெல்லாம் b sin θ இல்லாமா? அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? b sin θ டிவைட் பை கீழே என்ன எழுதுவோம்னா a ப்ளஸ் b cos θன்னு எழுதுவோம். சரிங்களா? கீழே எழுதிருக்காங்களா பாருங்கள். bn எழுதியாச்சு, கீழே வந்து oa ப்ளஸ் ஏன்னு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? tan alpha equal to b sin θ bnக்கு பதிலாக இங்கே oa ப்ளஸ் ஏன்னு எழுதிருக்கு இல்லையா? அதுக்கு வந்து a ப்ளஸ் b cos θ. இது நம்ம லாஸ்ட்டாக கிடைச்ச வேல்யூ. ஸோ அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது tan என்ன பண்ணும்? இன்வெர்ஸாக மாறும் இல்லையா? ஸோ அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் b sin θ டிவைட் பை a ப்ளஸ் b cos θ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டைரக்ஷன்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர், அதோடைய ஆர் வெக்டருக்கான ரிசல்டன்ட். சரிங்களா? தேங்க்யூ. இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வெக்டர் எப்படி நம்ம அடிஷன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்துன்னா ரெண்டு வெக்டர் எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணுற அப்படி பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.